வணக்கம். இந்திய அளவில் தடுப்பூசி நாள் மார்ச் மாதம் 16ஆம் தேதி தடுப்பூசி விழிப்புணர்வுக்காக கொண்டாடப்படுகிறது. உலக அளவில் ஏப்ரல் மாதம் 24 முதல் 30 வரை ஒரு வாரமாக கொண்டாடுறாங்க. நம்ம அறிவியல் வளர்ச்சினால் நோய்கள் எந்த அளவுக்கு சிவியராக இருக்கோ அந்த அளவுக்கு அதோட தீவிரத்தை கண்டறிஞ்சு தடுப்பு முறைகள்லாம் கொண்டு வந்து அதற்கான ரிசர்ச் மெத்தாலஜி அட்வான்ஸ்ட் மெடிசன்லாம் சேர்ந்து நிறைய தடுப்பூசி முறைகள் மூலமாக ஏகப்பட்ட வியாதிகள் நம்ம இந்திய அளவில் பெரிய மக்கள் தொகை இருந்தாலும் நிறைய தடுப்பூசி அவேர்னஸ் மூலமாக நம்ம ஒழிச்சிருக்கோம். உதாரணமாக பெரியம்மை அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் முழுசாகவே ஒழிச்சிருக்கோம். போலியோ இப்போ நம்ம முடிக்க போகிற நிலைமையில் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி தடுப்பூசியோட அவசியம் எல்லாரும் தெரிஞ்சு இப்போ நம்ம கோவிட் வேக்சின், இப்போ கொரோனா அந்த மாதிரி பெரிய தொற்று வரும் காலத்துலேயும் நம்மளால் தடுப்பூசி மருந்துகள் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம அதிலேருந்து வெளியில் வந்திருக்கோம். பெரிய இதுலேருந்து நம்ம உலகத்தை அளவில் போராடி வந்திருக்கோம். ஸோ தடுப்பூசி வரும்போது அதோட அவசியம், அதை நம்ம போட்டுக்க வேண்டியதோட எந்த விதத்தில் போட்டுக்கலாம், கவர்மெண்ட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்குது, அது இல்லாமல் கவர்மெண்ட்டில் இல்லாமல் வேறு எதெல்லாம் நம்ம தனியார் மருத்துவமனைகளில் போய் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு. அரசாங்கத்தில் குழந்தை பிறந்த முதல் 24 மணி நேரத்துலேருந்து பிசிஜி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி இது மூணும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி பிறந்த 24 மணி நேரத்தில் போட்டுடுறாங்க. பிசிஜிங்கிறது தோல் ஊசிங்க அம்மைப்பால் ஊசின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மஞ்சக்காமல் ஊசி, போலியோ சொட்டு மருந்து. அதுக்கப்புறம் 6 வாரம், 10 வாரம், 14 வாரத்தில் டிபிடி, ஓபிவி, ஹெப்படைட்டிஸ் பி இதெல்லாம் சேர்ந்து பென்டாவேக், ரோட்டா வைரல் வேக்சின், அதுக்கப்புறம் ஐபிவியாக கொடுக்குறாங்க. இப்போ இதெல்லாம் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நியூமோகாக்கல் வேக்சினும் தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட்டில் மட்டும் 6 வாரத்துலேயும் 14 வாரத்துலேயும் போடுறாங்க. அதுக்கடுத்து 9வது மாதத்தில் எம்ஆர் தடுப்பூசியும் அந்த நியூமோகாக்கல் தடுப்பூசியோட இன்னொரு டோஸும் போடுறாங்க. அது இல்லாமல் 1.5 வயசில் போடுறது எம்ஆர் வேக்சினோட இன்னொரு டோஸும், ஓபிவி தடுப்பூசியும், விட்டமின் ஏ அதெல்லாம் சேர்த்து போடுறாங்க. அதுக்கப்புறம் 5 வயசில் டிடிபி போடுறாங்க. அதுக்கு பிறகு 10 வயசில் போடுறாங்க டிடி வேக்சினாக போடுறாங்க. 16 வயசில் அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சி டைம்லாம் டிடாப்ன்ற வேக்சினை போடுறாங்க. இது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகளில் 6 மாதம் முடிஞ்ச குழந்தைக்கு இன்ஃப்ளூயன்சா வேக்சின் போடுறாங்க. இன்ஃப்ளூயன்சா வேக்சின் 6 மாதம் கழித்து 7வது மாதத்தில் இருக்குது. அது இல்லாமல் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் இருக்குது, எம்எம்ஆர் வேக்சின்றதில் போடுறாங்க. அது இல்லாமல் ஜாப்பனீஸ் என்கெஃபலைட்டிஸ் வைரஸ், ஜேஇ மூளைக்காய்ச்சல் வைரஸ் கொண்டானது, நியூமோகாக்கல் அந்த மாதிரி இருக்கிறது போடுறாங்க. ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ், டைஃபாய்டு வேக்சின் இதெல்லாம் தனியார் மருத்துவமனைகளில் ஆப்ஷனல் வேக்சின்ஸாக இருக்குது. இப்போ புதுசாக மகளிர் தினம் மார்ச் 8 ஒட்டி ஹெச்பிவி வேக்சின் அப்படிங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள். அது யூஸ்வலாக ஒரு கேன்சரை தடுக்கக்கூடிய தடுப்பூசி. இப்போ வழக்கமாக ஒரு தொற்றுநோய் தடுக்கிற தடுப்பூசி தான் நம்ம இந்த அளவில் பார்த்துருக்கோம். இப்போ ஒரு கேன்சரே நம்மளால் தடுக்க முடியாததுக்கான முக்கியமான அந்த இன்ஃபெக்ஷனால் அது மாறக்கூடிய கேன்சரை தடுக்கிறதுக்காக ஹெச்பிவின்னு சொல்கிறது ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்கான தடுப்பூசியை 9 வயசு முடிஞ்ச பெண்கள், அதுக்கு பிறகு 14 வயசு வரைக்கும், அப்படி இல்லாட்டி 15 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும். முக்கியமாக இது கர்ப்பப்பை வாய் தொற்றுநோய் அப்படிங்கிறதுனால பெண்கள்னு சொல்கிறோம். ஆனால் பெண்கள், ஆண்கள் யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாம். இது 9 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே, பிஃபோர் மேரேஜ், பிஃபோர் ஃபஸ்ட் கான்டாக்டுக்குள்ளே எவ்வளோ அர்லி ஏஜில் இது ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ ப்ரொடெக்ஷன் எஃபிகசி அதிகமாக இருக்கும். 9 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் போட்டாங்கன்னா அவங்களுக்கு 2 டோஸ் போதுமானதாக இருக்கும். 15 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 3 டோஸ் தேவைப்படும். ஆனாலும் செக்ஷுவல் ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கிற யார் வேணாலும் 45 வயசு வரைக்கும் தேவைப்படுறவங்க அவங்களோட எதிர்ப்பு சக்தி தன்மைக்கு ஏற்ற மாதிரி 2 டோஸும் 3 டோஸும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் 14 வயசுக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகளுக்கு அரசு இதில் ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஒரு 4 டிஸ்ட்ரிக்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 14 இயர்ஸ் அடோலசன்ட் ஏஜ் குரூப் வேக்சின் மட்டும் கவர்மெண்ட்டில் இப்போதைக்கு கவர் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு மெடிசனில் என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வருது, எதெல்லாம் உயிர்கொள்ளும் தன்மை உடையதாக இருக்கோ அதுக்கு எதிர்ப்பு சக்தி கண்டுபிடிச்சி தடுப்பூசியாக கொடுக்குறப்போ அதை நமக்கு ஏற்ற மாதிரி அதுக்குண்டான விழிப்புணர்வோடு அதை நம்ம எடுத்துக்கிட்டு நலம் பெறுவோம். நன்றி.